அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்டுட்டு இருந்த இந்த தமிழ்நாடு கம்பைன்ட் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூட் 2019 புக்கை வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. ஏன்னா இப்போ வந்து இன்டர்வியூக்கு போகும்போது அதை பத்தி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. நான் எப்படி பதில் சொல்றது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் நம்ம இந்த சீரியஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து நம்ம தமிழ்ல அதை நம்ம மாற்றி வச்சிருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த புக்கு, அதாவது டிஎன்சிடி பிஆர் 2019 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிடிஎஃப் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ என்ன சொல்ல வராங்க, இதுல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பகுதி 1ல இதோடைய டெஃபினிஷன்ஸ் வந்து இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ வரையறைகளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இப்போதான் நீங்க நம்ம சேனலை முதலா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம சிங்கிள் விண்டோ போர்ட்டலுக்கு கிளாஸஸ் நடத்திட்டு இருக்கோம். ஸோ கிளாஸுக்கான எவ்வளோ சார்ஜ் பண்ணுறோம் அப்படின்னா 12,000 ரூபாய் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். அது வந்து 1-to-1 மட்டும்தான் கிளாஸ் இருக்கும். ஸோ ஒரு நபர் நான் மட்டும்தான் கிளாஸ் நடத்துவோம். ஸோ அதில் வந்து 1-to-1ன்றதுனால தான் இந்த காஸ்ட். ஸோ அதே மாதிரி நம்ம ஃபைலும் போட்டு தரோம். ஸோ ஒரு ஃபைலுக்கு சிங்கிள் பிளாக்காக இருக்கும் பட்சத்தில் நம்ம 1500 சார்ஜஸ் பண்ணி ஃபைல் போட்டு தரோம். ஸோ நீங்கள் வந்து எனக்கு வந்து 0 லேயரில் ப்ளூ பிரிண்ட் வந்து கொடுத்துட்டீங்கன்னா கலர் கோடிங் கொடுத்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருவோம். அதே மாதிரி கொரிஸ் வந்து நம்ம கிளியர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு கொரிக்கு வந்து நம்ம 300 ரூபீஸ் சார்ஜஸ் பண்ணி கொரியுமே கிளியர் பண்ணி கொடுக்குறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பகுதி 1 தொடக்க விதிகள். ஸோ 1 குறிப்பு, பெயர், செயல்பாட்டு வரம்பு மற்றும் அமல்படுத்துதல். ஸோ அதுக்கான இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கு, நம்ம தமிழ் வெர்ஷன்ல எடுத்து வச்சிருக்கோம். இந்த விதிகள் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த மேம்பாட்டு மற்றும் கட்டிட விதிகள் 2019 என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதை தான் வந்து நம்ம இந்த தமிழ்நாடு கம்பைன் டெவலப்மெண்ட் அண்ட் பில்டிங் ரூல்ஸ் 2019 அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த விதிகள் தமிழ்நாடு அரசு வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட நாளிலிருந்து அமலுக்கு வரும். ஸோ கெஜெட்ஸ்ல கவர்மெண்ட் கெஜெட்ஸ் வந்து ரிலீஸ் பண்ண 2019 இது வந்து அமலுக்கு வந்துருச்சு. ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2019 என்னைக்கு இந்த நியூஸ் பேப்பர்ல வெளியிட்டாங்களோ அதுல இருந்தே வந்து இது அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அதுல அதாவது பகுதி 1ல 2வதா வரையறைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்ட் 1 செகண்ட் டெஃபினேஷன் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த விதிகளில் வேறு பொருட்கள் வேண்டாம் என்றால் கீழ்கண்டவாறு பொருள் கொள்ள வேண்டும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அக்சஸ்னா என்னன்னு கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கான டெஃபினேஷன்ஸை நாங்கள் கீழே கொடுத்துருக்க மாதிரி நீங்க வந்து பொருள் பெற்றுக்கணும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து நிறைய பேர் கேட்குறாங்க பில்டப் ஏரியா என்ன, எஃப்எஸ்ஐனா என்ன, இந்த மாதிரி கேட்போம் இல்லைங்களா? கொஸ்டின்ஸ் எதுல இருந்து கேட்பாங்கன்னா மேக்சிமம் இதுல இருந்து தான் கேட்பாங்க. ஸோ முதல்ல வந்து அக்சஸ், அணுகல், ஒரு நிலம் அல்லது கட்டிடத்திற்கு செல்லும் வழி. நம்மளுடைய லேண்டுக்கோ அல்லது நம்ம பில்டிங்குக்கோ போற வழியை வந்து அக்சஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், அணுகல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி துணை பயன்பாடு, ஸோ அசசரிஸ் யூஸ்ன்றது முக்கிய பயன்பாட்டிற்கு உட்பட்ட மற்றும் அதனுடன் இயல்பாக தொடர்புடைய பயன்பாடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம முக்கியமா பயன்படுத்தக்கூடிய அதோடைய தொடர்புடைய பயன்பாட்டுக்காக யூஸ் பண்ற இடத்த அசசரி யூஸ் அப்படி சொல்றாங்க. ஸோ சட்டம் இந்த 2019 இந்த டிஎன் சிடிபிஆர் 2090க்கு முன்னாடி வந்து ஒரு இடத்துக்கும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருந்துச்சு. ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு நகர் மற்றும் ஊரக திட்டமிடல் சட்டம் 1971 படி அதை அமல்படுத்தினாங்க. ஸோ சென்னை மாநகராட்சி சட்டம் 1919 வந்து அமல்படுத்தினாங்க. மாவட்ட நகராட்சி சட்டம் 1920. ஸோ அதே மாதிரி மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி மாநகராட்சியெல்லாம் மாற்றும் போது அதுக்கு சட்டங்கள் இருக்கு. தமிழ்நாடு ஊராட்சி சட்டம் 1994 இருக்கு. ஸோ இந்த ஆக்ட்லாம் இருக்கு. இந்த ஆக்ட் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒரு கம்பைன் மாதிரி பண்ணி தான் இந்த புக்கை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அடிஷ்னல் ஆல்ட்ரேஷன்ஸ் அப்படின்ற வார்த்தை சேர்த்தல் மற்றும் மாற்றம் அப்படின்றது ஸோ 4th டெஃபினேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. கட்டிட பயன்பாட்டை மாற்றுதல், கட்டிட உயரம் அல்லது பரப்பளவை மாற்றுதல், சுவர், தூண், பீம் போன்ற கட்டமைப்புகள் உறுப்புகளை மாற்றுதல் அல்லது அகற்றுதல். அதாவது இப்போ ஒரு சில பேர் கொஸ்டின்ஸ் வந்து இப்போ அடிஷ்னல் பில்டிங்னா என்ன இல்லது ஆல்ட்ரேஷன் பில்டிங்னா என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு கேட்குறாங்கன்னு வைங்களேன். ஸோ அப்போ வந்து கட்டிடோட பயன்பாட்டை மாற்றுதல் அப்படின்னா இப்போ வந்து நான் ரெசிடென்ஷியல் பில்டிங்காக இருக்கேன், நான் வந்து ஒரு குடியிருப்பாக இருக்கேன், நான் அது கடையாக மாற்ற போகிறேன் அப்படின்னும் போது அதை வந்து கட்டிட பயன்பாட்டு மாற்றுதல் அப்படின்ற இதில் புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கட்டிடத்தோட உயரம் அல்லது பரப்பளவை மாற்றுதல், நான் வந்து ஒரு 600 சதுரடிக்கு அப்ரூவல் வாங்கியிருக்கேன், நான் ஒரு 800 சதுரடியாக மாற்றணும் அப்படின்னும் போது அதை வந்து அடிஷ்னல் அல்லது ஆல்ட்ரேஷன் அப்படின்ற மாதிரி நம்ம அந்த பேரில் நம்ம அப்ரூவல் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அதுக்குள்ள ஏதாவது உறுப்புகள் சொல்லுவோம், எலமெண்ட்ஸ் ஏதாவது சுவர், தூண், பீம் போன்ற கட்டமைப்பு உறுப்புகளை மாற்றுறோம், அதை வந்து எடுத்துடுறோம், இல்லை அதை வந்து நம்ம ஏதாவது ஒன்று அடிஷ்னலாக சேர்க்கிறோன்னும் போது நம்ம இந்த டைட்டில் வந்து பயன்படுத்தணும். அதாவது இந்த டெஃபினேஷன்ஸ் வந்து நம்ம பயன்படுத்தணும். அதான் வந்து ஒரு அடிஷ்னல் பில்டிங் வந்து அப்ரூவல் வாங்க வந்திருக்கேன், ஒரு ஆல்ட்ரேஷன் பில்டிங்காக அப்ரூவல் வாங்க வந்திருக்கேன், இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தலாம். அதுக்கடுத்து அட்வர்டைசிங் சைன், அதாவது விளம்பர பலகை. வெளியில வைக்கப்படும் விளம்பர பலகைன்னு இவங்க எதெல்லாம் சொல்றாங்க அப்படின்னா வெளியில வைக்கப்படும் பொதுமக்களை ஈர்க்க அல்லது தகவல் வழங்க
பயன்படுத்தப்படும் எழுத்து அல்லது படங்கள் கூடிய அமைப்பை இவங்க வந்து விளம்பரம் பலகை அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுக்குமே வந்து அப்ரூவல் வாங்க வேண்டியதா இருக்கலாம். ஸோ அல்லது இந்த வார்த்தைக்கு விளம்பர பலகைகள், இப்போ நம்ம பேனர் ஏதாவது வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த முனிசிபாலிட்டிலையோ இல்லை வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட துறையிலே நம்ம வந்து அப்ரூவல் வாங்கணும் இல்லைங்களா? அப்போ அட்வர்டைசிங் சைன் அப்படின்ற வார்த்தைக்கான டெஃபினிஷன். அடுத்ததா ஏசி. ஸோ ஏர் கண்டிஷனிங், குளிரூட்டல். நம்ம காற்றின் வெப்பநிலை, ஈரப்பதம், சுத்தம் மற்றும் அழுத்தத்தை கட்டுப்படுத்தும் செயல் முறைக்கு நம்ம குளிரூட்டல் அல்லது ஏர் கண்டிஷனிங் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 7வதா வசதிகள். தமிழ்நாடு நகர மற்றும் ஊரக திட்டமிடல் சட்டத்தின் வரையறுக்கப்பட்ட பொருள் தான் இந்த வசதிகள். ஸோ அந்த தமிழ்நாடு நகர மற்றும் ஊராட்சி திட்டமிடல்ன்ற சட்டத்துல இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்களோ அந்த பொருள் தான் இந்த வசதிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.